நம்ம சத்து மாவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? கொஞ்சம் 2 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேளுங்க. நாட்டுக்கம்பு, கேழ்வரகு, சாமை, வரகு, தெனை, குதிரைவாளி, பீன்ஸு, சோயா பீன்ஸு, நாட்டு வேர்க்கடலை, பாதாம், பிஸ்தா, முந்திரி, பனிவரகு, குருளை அரிசி, மூங்கில் அரிசி, நரிப்பயிறு, கருப்பு கொள்ளு, வெள்ளைக்கொள்ளு, காராமணி ப்ரௌனு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, ராஜ்மா சிவப்பு, சிவப்பு கோதுமை, சம்பா கோதுமை, கோதுமை, வெள்ளைச்சோளம், சிவப்பு சோளம், பயத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து, துவரம்பருப்பு, மைசூர் துவரம்பருப்பு, பொட்டுக்கடலை, சாரப்பருப்பு, மக்காச்சோளம், வெள்ளை அவரப்பருப்பு, பார்லி, பச்சை கொண்டக்கடலை, கருப்பு அவரப்பருப்பு, மொச்சக்கொட்டை, வெந்தயம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சிறுகாராமணி, வெள்ளை, டபுள் பீன்ஸ் ப்ரௌனு, ராஜ்மா ப்ரௌனு, வரி டபுள் பீன்ஸு, ப்ரௌன் கொள்ளு, ப்ரௌன் அவரப்பருப்பு, மூக்குத்தி அவரை, மாப்பிள்ளை சம்பா அவல், 45 வகையான பாரம்பரிய அரிசி, கொஞ்சம் சோயா, கருஞ்சீரகம், வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை, முருங்கை விதை, ஏலக்காய், சுக்கு, ஓமம், மிளகு, வால்நட்டு, ஜாதிக்காய், மாசிக்காய், கசகசா, நாவல்கொட்டை, புளியங்கொட்டை, அமுக்கரா கிழங்கு, நிலப்பண்ண கிழங்கு, நன்னீர் விட்டாங்கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, கோரைக்கிழங்கு, நன்னாரி, சிறுநாகப்பூ, ஜாதிப்பத்திரி, பூனைக்காளி வித்து, சீரகம், சோம்பு, கோஷ்டம், அக்ரூட்டு, வெள்ளை காராமணி, சிறிய காராமணி ப்ரௌனு, மதனப்பூ, சாலாமிரிசி, ஆளி விதை, வால்மிளகு, வெள்ளை மிளகு, சூரியகாந்தி விதை, திப்பிலி, அதிமதுரம், சியா விதைகள், சப்ஜா விதைகள், பனங்கிழங்கு, பரங்கி விதை, கடுக்காய், தாண்டிக்காய், சாலியா விதை, மாப்பிள்ளை சம்பாவல், கருப்பு கவுனியாவல், குலசாமை, சிவப்பு மக்காச்சோளம், அரைக்கீரை விதை, சீமை திணை, சிவப்பு வெங்காய விதை, வெள்ளை வெங்காய விதை, நரிப்பயிறு கொஞ்சம், பொன்குரண்டி, வேர் பவுடர். அப்பப்பா மூச்சு முட்டதில்லை. இவ்வளவும் சேர்ந்த ஒரு சத்து மாவு நம்ம வீட்டிலையே செய்யக்கூடிய இரும்பு வடச்சட்டியில் வறுத்து அரைக்கக்கூடிய சத்து மாவு. இதோட தன்மை மாறாமல் இருக்கிறதுக்காக நல்ல நம்ம ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கப்ப தான் எப்போயுமே கால் பண்ணாதவங்களாம் அப்போ கால் பண்ணுவாங்க. ஸோ அதேமாதிரி கால் பண்ணிட்டாங்க, சாரி. ஸோ இந்த மாதிரி நிறைய சிறுதானியமாகட்டும், பாரம்பரிய அரிசியாகட்டும், நட்ஸ் வகைகள் எல்லாமே இதில் சேர்த்துருக்காங்க. எப்படி 1 கிலோவில் எனக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 5-10 கிலோலாம் இல்லை, 50, 100 அந்த மாதிரி செய்யும்போது இது எல்லாமே அடக்கமாகும். ஏன் இதை நான் வீட்டில் செய்யக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக செய்யலாம். ஆனால் இத்தனை பருப்பு உங்களால் போட முடியும்னா போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை அப்படி பண்ண முடியாது, எனக்கு அதுக்காக டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்க தாராளமாக எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது சின்ன குழந்தைங்கலேருந்து 1 வயசு குழந்தைங்கலேருந்து 60 வயசில் இருக்கவங்க வரைக்கும், அதுக்கு மேலே இருக்கவங்க கூட தாராளமாக சாப்பிடலாம். நல்லா டைஜஸ்ட் ஆகும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. சுகர் பேஷண்ட்டாக இருக்கவங்க அளவான டீ காஃபிக்கு ஆல்டர்னேட்டிவாக அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. சக்கரை விருப்பப்படாதவங்க உப்பு போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குறவங்க நல்லா பாலில் நல்லா கொதிக்க போட்டு ஆற்றி ஒரு 2 சூடு பண்ணி கொஞ்சம் சக்கரை போட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நமக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். மெயினாக லேடிஸ்க்கு இது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும்.